மதுரை வளையங்குளத்தில் மழையால் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்த விபத்தில் காயமடைந்த 3 பேருக்கும் உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்க மருத்துவர்கள் இல்லாததுதான் உயிரிழக்க காரணம் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம், விவரங்கள் என்ன? மதுரை மாவட்டம் வளையங்குளத்தில் மழை காரணமாக வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்த விபத்தில் சிக்கி 3 பேர் உயிரிழந்ததற்கு அவர்களுக்கு உரிய நேரத்தில் மருத்துவம் அளிக்கப்படாததே காரணம் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மூவரும் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட வளையங்குளம் அந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உரிய நேரத்தில் மருத்துவர் இல்லாத காரணத்தினால்தான் விபத்தில் சிக்கியவர்களுக்கு மருத்துவம் அளிக்க தாமதமான காரணத்தினாலே மூவரும் உயிரிழக்க நேரிட்டது என்று வேதனையுடன் உறவினர்கள் குற்றச்சாட்டு பெரும் அதிர்ச்சி அளிப்பதாக சீமான் வேதனை தெரிவித்திருக்கிறார். மேலும் வளையங்குளம் விபத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலையும் சீமான் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் இல்லை, மருத்துவமனைகளில் போதிய அளவில் மருத்துவர்கள், செவிலியர்கள் இல்லை, அரசு அலுவலகங்களில் போதிய அளவில் ஊழியர்கள் இல்லை எனும் நிலையில் திராவிட மாடல் ஆட்சியில் எல்லாருக்கும் எல்லாம் என்பது வெற்றி விளம்பர முழக்கம் என்பது இதன் மூலம் வெட்ட வெளிச்சமாக இருப்பதாக விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார். அதே போன்று மக்கள் நல்வாழ்வுத்துறையின் குடும்பத்திற்கு தமிழக அரசு தலா 50 லட்சம் ரூபாய் துயர்துடைப்பு நிதியும் அரசு வேலையும் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தலும் சீமான் வழங்கியிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.